திருமூலர் சிவனை எல்லாவற்றிலும் இருப்பவனாக காண்கிறான். உலகம் இல்லை, அவ்வுலகத்துக்கும் அவன் தான் நின்று காட்டுகிறான். இப்போ எங்கிட்ட வந்து சிவன் ஒன்று கும்பிட்டா பார்த்தா அப்புறம் என்ன பிரம்மா, அப்புறம் என்ன விஷ்ணு, இப்படி எல்லாம் அது கேட்குறாங்க. இது என்ன இது இப்படி கேட்டால் என்ன அவங்க வேறு இவங்க என்ன 3 குழப்பம் உண்டாக்குன மாதிரி இருக்குது. 3 தெய்வமா எப்படி? எல்லாம் அவர் தான் அப்படின்றது இந்த 4 வரியில் ஒரு பாட்டில் விளக்கம் சொல்கிறார் திருமூலர். பாட்டு 377 377. அதாவது பெருமாளுக்குள்ளே அவர் தான் இருக்கார், பிரம்மாவுக்குள்ளே அவர் தான் இருக்கார், இவர் தான் எல்லாத்துலேயும் இருக்கார். தான கமலத்திருந்த சதுமுகன், நான்முகன் பிரம்மன். தான கருங்கடல் ஊழித்தலைவன், கருங்கடல் மேலே அப்படி ஊழித்தலைவன் திருமால். அதில் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற அந்த அவங்களோட உடம்பு, பிரம்மாவோட உடம்பு, திருமாலோட உடம்பு. இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிர் யாரோட உயிர்? நம்ம சிவனோட உயிர். அதின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும்பொருள் தன்மையை, அத்தகைய தானப்பெரும்பொருளே அவன் சிவன் தான், எல்லாவற்றிலுமாக இருக்கிறான்னு சொல்லி. என்னையா இது இப்படி குழப்பமாக இருக்குன்னு ஏற்று நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நானே ஆரம்பத்தில் குழப்பம் பண்ணிருந்தேன். என்ன பிரம்மா தெருவில் 100-108 சாமி இருக்குது, ஊரில் கிராமத்தில் கும்பிட்றாங்க, எவ்வளவோ இருக்குது. இதில் என்ன சிவன் ஒருத்தர் தான் எனக்கு போப்பா, நான் வேறு ஒன்றும் கூட மாட்டேன் அப்படின்னு வந்தேன். எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. சைவத்துக்குள்ள வந்தவர் பிரம்மா, விஷ்ணு, இப்போ இவனும் என்னப்பா அது எல்லாம் அவர் தான். திருமாலுக்கு சக்கரத்தை கொடுத்தவர் சிவன் தான் சொல்லுவாங்க. அப்புறம் தான் எனக்கு உண்மை தெரியுது. எவ்வளோ ஒரு விஷயம் அது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.